தலைவர் ஏசி தலைவர் அவர்களை வருக வரவேற்கிறோம். எங்களின் தலைவர்களே உண்மை வருக 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 என வரவேற்கிறோம். எங்கள் தங்க தலைவர் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். எங்கள் ஏசி தலைவர் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். எங்கள் மாலை அறிவிக்கிறார்கள். Please.
காற்றில் ஒலிக்கிற தமிழ் குரல் எழுச்சி தமிழர் சனாதன பாசிச கும்பலுக்கு பாராளுமன்றத்தின் மையமண்டபத்தில் அமர்ந்து பாடம் எடுக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருவாளர் நமது வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு கருப்பு சூரியன் பணமலை பேட்டைக்கு வருகின்றார். ஓட்டு உதயசூரியனுக்கு உலகத்தை குரல் கொடுப்பவர் கருப்பு சூரியன் தலைவர் அவர்களை விடத்தில் உரையாற்றியிருக்கார். பெரியவர்களே, பெருமதிப்பிற்குரிய வாக்காளர் பெருமிட மக்களே, நடைபெற இருக்கிற முக்கியமான சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்துடைய தமிழர் தலைவர் ஸ்டாலின் ஆட்சியிலும் நம்முடைய வளர்ந்து வருகின்ற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதரவுடனும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் போட்டியிலே இந்த பகுதியை சேர்ந்தவன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிறவன் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உதயசூரியன் தினத்தை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய என்று உங்கள் பாதம் இருந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் எழுச்சி தமிழர்கள் இப்போது உதயசூரியன் தினத்திலே வாக்கு கேட்டு உரையாற்றுவார். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், அன்னியூர் சிவாவின் சின்னம், தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம். அன்பார்ந்த வெற்றி வேட்பாளர் இந்த அன்னின் மைந்தர் அன்னியூர் சிவா அவர்களே, இந்த பகுதியின் தேர்தல் பணி பொறுப்பேற்று களப்பணி ஆற்றி வருகிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களே, அவருடைய சார்பில் இங்கே வருகை தந்திருக்கிற கட்சியின் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் ஏவாவே கம்பன் அவர்களே, நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே, காணை வடக்கு ஒன்றிய செயலாளர் நல்லாப்பாளையம் முருகன் அவர்களே, காணை மத்திய ஒன்றிய செயலாளர் RP முருகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வல்வரட்டி பெரியார் அவர்களே, மேலிட பொறுப்பாளர் வீர விடுதலை செல்வன் அவர்களே, விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர் காணை வளவன் அவர்களே, காணை வடக்கு ஒன்றிய செயலாளர் நல்லாப்பாளையம் மு ஆசைத்தம்பி அவர்களே, மற்றும் கஞ்சனூர் சதீஷ், வனமலை ஆதி, உடையானத்தம் சரவணன், சங்கர், சுந்தர், மு கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, வீரப்பன், தங்கதுரை, செல்லாராம், பிரபு, சரத், மாரிமுத்து, முருகதாஸ், ராமமூர்த்தி, ஏழுமலை, மைக்கேல், கலியமூர்த்தி, கணேஷ், டிராவிட், பாரதி மற்றும் வெள்ளையம்பட்டு கிராமத்தை சார்ந்த
பொறுப்பாளர்கள் ஜோதி, மார்டின், சேகர், ஏவான், செல்வன், கார்த்திகன், வெங்கடேஷ், பட்டுவட்டன் ஆகிய தம்பிகளே, என்னுடன் வருகை தந்திருக்கிற நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தரை செல்வன் அவர்களே, இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, மற்றும் நமது கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, நெடுநேரமாக இந்த கொட்டு மழையிலும் நனைந்தவாறே காத்துக் கொண்டிருக்கிற என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னியூர் சிவா அவர்கள் திமுக வேட்பாளர் என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் என்று சொல்லுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு நீண்ட நெடிய கொள்கை உறவு உண்டு. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 24 ஆண்டுகள் இடையிலே ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் நாம் தனித்து இயங்கினோம் என்றாலும் தொடர்ந்து பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாம் பயணப்பட்டு வந்திருக்கிறோம். முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அடியெடுத்து வைத்ததென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தபோதுதான். 2001 நாம் பெற்ற முதல் வெற்றி திமுகவோடு கூட்டணியில் இருந்த காலம்தான். அதன் பிறகு முதலாக நாடாளுமன்றத்திலே திருமாவளவன் அடியெடுத்து வைக்க முடிந்தது என்று சொன்னால் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநபர வைத்த நம்முடைய நகர்மன்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அமர்ந்த அவையிலே அமர்ந்த அந்த மக்களவையிலே உங்களில் ஒருவராய் இந்த களத்தில் இருக்கும் திருமாவளவனும் போய் அமர முடிந்தது என்றால் தொழிலாற்றியின் திருமாவளவனும் நான் என்று உறுதி ஏற்க முடிந்தது என்றால் அந்த வாய்ப்பு நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இணைந்த போதுதான். 2009 முதலில் நாம் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம், நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம். 2001 முதலில் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம். ஆக முதலில் சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்ததற்கும் முதலில் நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்ததற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுதான் என்பதை நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல உள்ளாட்சி அமைப்புகளிலே முதலாக விடுதலை சிறுத்தைகள் நகர்மன்ற தலைவராக நெல்லிக்குப்பத்திலே பதவியேற்க முடிந்தது என்றால் அது திமுக கழகத்தின் ஆதரவு தான். அதே போல நகர்மன்ற துணைத் தலைவர் பொறுப்புடைய முதலாக கடலூரிலே நம்மால் அதிகார பீடத்தில் அமர முடிந்தது என்றால் அது திமுக கழகத்தின் ஆதரவில் தான். உடையார்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர், செந்துறை ஒன்றிய பெருந்தலைவர், பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய பெருந்தலைவர், இந்த பொறுப்புகளில் எல்லாம் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமர முடிந்தது, அந்த அதிகார இருக்கையில் அமர முடிந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாடாளுமன்றத்திலே ஒரு முறைக்கு இருமுறை திருமாவளவன் 3 முறை நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 3 முறையும் திமுக ஆதரவோடு தான். அதே போல இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக, சொந்த சின்னத்தை பெற்ற கட்சியாக இனி நமக்கு ஒரு நிலையான சின்னம் கிடைத்துவிட்டது என்ற பெருமையோடு ஏறுநடை போடுகிற கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடிவமைப்பது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுதான் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சட்டமன்றத்திலே இன்றைக்கு 4 உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் தலைமையில் முழங்குகிறார்கள், வீர முழக்கமிடுகிறார்கள், தமிழ் முழக்கமிடுகிறார்கள்.
மக்கள் கோரிக்கையை ஓங்கி உரத்து முழங்குகிறார்கள் என்றால் அந்த 4 உறுப்பினர்களையும் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடுதான் பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் என்பதை விட சிறுத்தைகளின் வேட்பாளர் என்று சொல்லுகிறார். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருமாவளவன் வெற்றிக்கு திமுக தொண்டர்கள், திமுக தலைவர்கள் உழைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ அதை போல அன்னியூர் சிவாவின் வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு முதன்மையானது, மகத்தானது என்று சொல்லக்கூடிய வகையிலே நீங்கள் உழைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், வாக்குகளை வாரி வழங்க வேண்டும். இது எனக்கு நீங்கள் செய்கிற மரியாதை என்பதை விட இந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் தருகிற முக்கியத்துவமாக அமையும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எங்கே இருக்கிற இந்த 2-3 நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. திமுக கூட்டணியை, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அந்த வகையிலே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவாவை தேர்ந்தெடுக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு இந்த பகுதியிலே விவசாய பெருங்குடி மக்கள் மிக முக்கியமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் என்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டே வந்தார். அவர் வெற்றி பெற்றால், சட்டமன்ற உறுப்பினரானால், அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் KN நேரு போன்றவர்களின் ஒத்துழைப்போடு, ஆதரவோடு, பெரும் துணையோடு, உற்ற துணையோடு முதல்வரை அணுகி அந்த திட்டத்தை வெற்றிகரமாக இங்கே நடைமுறைப்படுத்துவார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களின் துணையோடு, மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி அவர்களின் துணையோடு முதல்வரிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கட்டாயம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவார் என்பதை இந்த நேரத்திலே அன்னியூர் சிவா சார்பிலே தெரிவித்து உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், நமது சின்னம். நன்றி, 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 நன்றி.
திருப்பு பாக்கலாம்.